சைமன் யாரா இருக்கும், எங்க அம்மா அவனை அவ்வளோ லவ் பண்ணிருப்பாங்களா, பேரண்ட்ஸை தாண்டி அவருக்காக கொரியாவே வந்திருக்காங்க அப்படின்னு கியூ கிட்ட பேசிட்டு இருக்க. அதே ரூம்ல இருக்கிற ஜூலியானாவும் யூரியும் ஜாலியா இருக்காங்க. இதெல்லாம் அவளுக்கு கடுப்பா இருக்கு. இதுல கூத்து என்னன்னா, அலாம் வச்சு எப்பெல்லாம் ஹாஸ்டல் வார்டன் செக் பண்ண வருவாங்கங்கறத ஞாபகப்படுத்துறதே கிட்டி தான். இன்னொரு பக்கம் மின்ஹோவும் ஸ்டெல்லாவும் ஃபர்ஸ்ட் டேட்டுக்கே போயிட்டாங்க. ஆனா மின்ஹோக்கு என்னமோ ஸ்டெல்லா மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதெல்லாம் போன செமஸ்டர்ல கிட்டி பசங்க ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருந்ததுக்காக இப்பவும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கும் போது கிட்டிக்கு தெரிய வருது, இப்படி ஆளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருக்கும் போதுதான் அடுத்து எல்லாரும் எக்ஸ்ட்ராவா என்ன ப்ரோக்ராம், அதாவது என்ன கோர்ஸ் ஸ்கூல்ல எடுத்துக்கலாங்கிற பேச்சு வருது. ஷாக்கிங்கா டே வோக்கல்ஸ்ல சேர்ந்திருக்கேன்னு சொல்றான். அதாவது சிங்கிங்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு பாட்டியும் பாடி காட்டுறான். அந்த இடத்துக்கு வந்து நீங்க பனிஷ்மெண்ட்ல இருக்கீங்க ஞாபகம் இருக்கான்னு ப்ரொஃபசர் லீ பேச, பனிஷ்மெண்ட்ல இப்ப எதுவும் கிடையாது, உடனே செலக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா டொனேஷனும் லேட் ஆகும் அப்படின்னு மென்ஹோ அப்பா இங்க வந்து மாஸ் காட்டுறாரு. கியூவை தான் காட்டுறாங்க. கியூ ஒரு அத்லெட். ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணும்போது புதுசா ஒரு கேரக்டர் வரான். இவன் பேரு ஜின். இவனுக்கும் மின்ஹோ அப்புறம் டே இவங்க எல்லாருக்குமே சுத்தமா ஆகாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு புள்ளி. கட் பண்ணி கிளாஸ் ரூம்ல டே எப்படி வோக்கல்ஸ் செலக்ட் பண்ணிருக்கானோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிருக்க சில பேர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ இல்ல ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னா அதை எப்படி ஜட்ஜ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நடக்கிற ஒரு கிளாஸ் தான் இது. அங்கே இவங்க எல்லாரும் ஜட்ஜ் பண்ண ரியாலிட்டி ஷோல நடக்கிற மாதிரியே எல்லாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. டே கூட பெர்ஃபார்ம் பண்றான். அதுக்கு இவங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்க என்னன்னே தெரியல. வழக்கத்துக்கு மாறா மின்ஹோட அப்பா அவனை ரொம்பவே புகழ்றாரு. அந்த கிளாஸ் முடிஞ்சு போகும்போது பிரவீனா கிட்டி கிட்ட என் கூட டேட்டுக்கு வரேன்னு கேட்க கிட்டியும் சந்தோஷமா ஒத்துக்கிறா. ஏற்கனவே சைமன் யாருன்னு தெரியாம இருந்த கிட்டி, சரி நம்ம அம்மாவும் யூரியோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யூரி கிட்ட உங்க அம்மா கிட்ட இதை பத்தி எல்லாம் கேளுன்னு சொல்லியிருப்பா. நானும் மெயில் போட்டேன், ஆனா எங்க அம்மா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலன்னு யூரி கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கும். அதனாலேயே தாய்லாந்துல இருக்கிற எல்லா ரெசார்ட் ஹோட்டலுக்கும் கிட்டியே கால் பண்ணி கேட்டுட்டு இருப்பா. ஒரு வழியா ஜீனா கிட்ட பேசுற வாய்ப்பும் கிடைக்குது. அப்படி பேசும்போதுதான் யூரி கிட்ட இருந்து எந்த ஒரு மெயிலும் வரல, அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல அப்படிங்கிற உண்மையும், கூடவே சைமன்ங்கிறது தன்னோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அம்மாவோட கசின், பாட்டியோட தங்கச்சியோட பையன்னு தெரிய வருது. இதுல ட்விஸ்டே என்னோட பாட்டிக்கு ஒரு தங்கச்சியே இல்ல, இருந்ததா அவங்க என்கிட்ட சொன்னதே இல்ல. அப்ப கண்டிப்பா இது ஏதோ ஃபேமிலி இஷ்யூவா தான் இருக்கும். எங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட எங்க அம்மாவோட லவ்வ கண்டுபிடிக்க போறேன்னு பார்த்தா நான் என் ஃபேமிலியவே கண்டுபிடிக்க போறேன்னு கிட்டி எக்ஸைட்டடா இருக்கேன். அன்னைக்கு நைட்டு தான் யூரியும் ஜூலியானாவும் கிட்டி டேட்டுக்கு போகிறதா சொன்ன அதே இடத்துக்கு போக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிட்டியும் கூப்பிட்டுக்கணும்னு பேசிட்டு இருக்கா. ஜூலியானாக்கு அதுல விருப்பம் இல்ல. சடனா கிட்டி அங்க இருக்கா. ஆனா ஜூலியானா வேற ஏதோ விஷயத்துக்காக அந்த பக்கம் போயிட. அப்பதான் உங்க அம்மா கிட்ட மெயில் பண்ணி கேட்டியா, இன்னும் உங்க அம்மா கிட்ட இருந்து ரிப்ளை வரலையான்னு கேட்க யூரியும் ஆமா வரலன்னு சொல்றா. அப்புறம் தான் நீ சொன்னது எல்லாம் போய் எனக்கு ஆல்ரெடி உண்மை தெரியும், நான் உங்க அம்மா கிட்ட பேசினங்கிற விஷயத்தவ சொல்ல, என்ன மன்னிச்சிரு கிட்டி, நான் கொஞ்ச நாளா எங்க அம்மா கிட்ட பேசுறதே இல்லை. என்னதான் அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு பைசெக்சுவல்ங்கிறத என் பாட்டி தாத்தா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு ஆளா அதுல ஆட் ஆயிட்டே போனாங்க. அது எனக்கு பிடிக்கல, ஜூலியானாக்கும் சுத்தமா பிடிக்கல. அதுல இருந்து எங்க அம்மா கூட பேசுறத நிறுத்திட்டேன்னு சொல்ல கிட்டியும் ஓகே ரீசனபிளான காரணம் தானே விட்டுடுறா. அன்னைக்கு நைட்டே பார்ட்டிக்கு போறாங்க. ஆனா இங்கதான் ஏகப்பட்ட சம்பவம் நடக்குது. ஏன்னா பிரவீனாவும் கிட்டியும் தான் பார்ட்டி ஒட்டுக்கா போயிருப்பாங்க. ஆனா ஜூலியானாவும் யூரியோ ஒட்டுக்கா இருக்கிறத பார்த்துட்டு கிட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்ப இதுதான் காரணமா, உனக்கு யூரிய பிடிச்சிருக்கு, அப்ப கண்டிப்பா இந்த நைட் நமக்கானது இல்லன்னு பிரவீனா கோச்சிட்டு அங்க இருந்து போயிட. இன்னொரு பக்கம் என்னோட எதிரின்னு சொல்லிட்டு இருப்பானே கியூ ஜின்னு ஒருத்தனை, அவன் எங்க இருக்கான். சரி அவன் இருந்தா என்ன, பார்ட்டினா அவ்வளவு இருப்பாங்களேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த பார்ட்டி ஸ்ட்ரெயிட் பீப்புளுக்கு கிடையாது. அதாவது பையனுக்கு பொண்ணையோ இல்ல பொண்ணுக்கு பையனையோ பிடிச்சவங்க எல்லாம் இங்க மோஸ்டா இருக்க மாட்டாங்க. பொண்ணுக்கு பொண்ணு பசங்களுக்கு பசங்களை பிடிச்ச ஆட்கள் தான் இங்க இருப்பாங்க. அப்ப ஜின்னுக்கு இங்க என்னடா வேலை, அப்ப இவனும் ஒரு கே பையதானா அப்படின்னு கியூ போய் பேச அப்புறம் 2 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா கியூ என்னமோ டேவ் தான் கம்பெனி கூப்பிட்டு வந்திருப்பான். அவனும் இங்க இருக்கிற 3 பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்கான். சரி இங்க இருக்கிற ஒரே கப்பிள்ஸ் ஜூலியானா யூரி, இவங்க 2 பேருக்கும் நல்லா தானே போயிட்டு இருக்கும்னு பார்த்தா அவங்க 2 பேத்துக்குள்ளயும் ஏதோ சண்டை. ஜூலியானாவும் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போயிடுவா. என்னன்னு போய் கேட்டா அப்புறம் தான் தெரிய வருது அவங்க அம்மா கிட்ட பேச அவளுக்கு விருப்பமே இல்ல. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நான் அவளை சப்போர்ட் பண்றேன், ஒரு ஃப்ரெண்டா நீயும் அவளை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல அவங்க அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தது எல்லாமே அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான். அவ கண்டிப்பா அவங்க அம்மாவை மிஸ் பண்றா. அவங்க அம்மா கிட்ட பேசி ஆகணும்னு அவ துடிக்கிறா. நீ அவளை புரிஞ்சுக்கலையான்னு சொல்லிட, எங்க விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லிட. கிட்டியும் சரி போகுதுன்னு போயிடுறா. ஆனா மறுபடியும் வந்து யூரி கிட்ட ஜூலியானா இதெல்லாம் அவளோட ஐடியா மாதிரி, நீ கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட பேசி பாரு, அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல ஜூலியானாவும் குஷி ஆயிடுறா. மின்ஹோக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை. ஏன்னா ஆடிஷன்ல ஒரு பொண்ணு இருக்கட்டும்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா அதுவுமே ஃபியூச்சர்ல அந்த பொண்ணு நல்லா பாடலன்னு துரத்தி விடுறதுக்காக தான். இதை முன்னாடியே சுதாரிச்சுட்டு மின்ஹோவும் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட, அதை கண்டுபிடிச்சிட்டு தான் அவர் இப்படி திட்டிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த ஸ்டெல்லாவும் பயங்கரமா அவங்க அப்பாவை எதிர்த்து பேசிட, இதுல இம்ப்ரெஸ் ஆன மின்ஹோ அங்கேயே ஒரு கிஸ். இவங்க 2 பேத்துக்குள்ள லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிட்டி சொன்ன ஐடியாவை தான் சொன்னதா ஜூலியானா யூரி கிட்ட சொல்லியிருப்பா. அதனாலே அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு பேசியிருப்பா. அவங்க அம்மாவும் எல்லா கோவத்தையும் விட்டுட்டு கண்டிப்பா உன்னை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அது போதாதுன்னு கட் பண்ணா கியூ ரொம்ப லேட்டா எழுந்துக்கிறான். ஏன்னா நேத்து நைட்டு கிளப்ல பார்த்ததெல்லாம் இவனை லேட்டா எழுந்துக்க வைக்கிறதுக்கான பிளான் தான் போல. இன்னைக்கு அவங்களுக்கு ரன்னிங் ரேஸ் இருக்கு. இதுல முக்கியமான பார்ட்டே ஜின்னும் அந்த ரேஸ்ல ஒருத்தன் கியூவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். எப்படியாவது கியூ வர வரைக்கும் இங்க
இங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் உருவாக்கணும்னு கிட்டி ரொம்ப போராடிட்டு இருக்கா. கியூ வந்துடுறான், ஆனா வின் பண்ணல, செகண்டா தான் வரான். வெக்ஸ் ஆகி போய் கியூவும் கிட்டியும் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய டைம் ஏமாந்துட்டேன், இப்பவும் நான் அந்த ஜின்னை நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்ல, நீயாச்சும் பரவாயில்ல, என்னோட ஹாஸ்டல் ரூம் மாத்த சான்ஸ் கிடைக்கும் போதே நான் மாத்திருக்கலாம், அதெல்லாம் வேணாம், நான் மேனேஜ் பண்ணிப்பேன் இங்க இருந்தேன். இப்ப பாரு, யூரியும் ஜூலியானாவும் எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டு லவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாய் மூடல. இது எல்லாத்தையும் ப்ரொஃபசர் லீ பின்னாடி இருந்து கேட்டுடுறாரு. கேட்டதோடு இல்லாம யூரி ஜூலியானா கிட்ட உங்க ஹனிமூன் முடிஞ்சது, மூட்டை முடிச்ச கட்டிட்டு யாரோ ஒருத்தர் ரூமை வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லிட. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.